பார்க்கும்போது ஈஸியா தான் ப்ரோ இருந்தது. பண்ண போம்போது தான் ப்ரோ கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபா போட்டிருந்தாங்க. வேற யாருக்காவது அந்த மாரி ஃபீல் இருக்கா? பார்க்கும்போது ஈஸியா தான் ப்ரோ இருந்தது. ஓகே. உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன அ ஓகே. ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் நவ். யாராவது ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எஸ். ஃபர்ஸ்ட் டைம் சார். எஸ், எஸ், எஸ். கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும். எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. போக போக தான் நல்லா இருந்தது. ஓகே. வாவ்! சூப்பர். சுகன் வேற லெவல் பண்ணிட்டு இருக்கீங்களே! போடு. அ நீங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, உங்க உங்க ஓன் ப்ராஜெக்ட்ல இதெல்லாம் போட்டீங்கன்னா, பக்காவா வரும். ஓகே. சூப்பர் சுகன். நல்லா பண்ணியிருக்கீங்க. சந்தோஷம். எல்லாத்துக்குமே பிராக்டிஸ் வேணுங்க கைஸ். ஓகேவா? நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றது அதனால தான். டிசைனர்ன்றவங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். இல்லன்னா பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ யூ ஷுட் டேக் கேர் அபௌட் யுவர் பிராக்டிஸஸ். நீங்க பிராக்டிஸ் எப்ப பண்ணாம விட்டுறீங்களோ, அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுடைய லேர்னிங் கர்வ் முடிஞ்சு போச்சு அதோட. யூ ஆர் நாட் மோர் தென் தட். என்னைக்கு நம்ம படிச்சதெல்லாம் போதும், இதுக்கு மேல படிக்க தேவையில்ல, இல்ல இதுக்கு மேல பிராக்டிஸ் பண்ண தேவையில்லன்னு ஃபீல் பண்றீங்களோ, அன்னைக்கு உங்களோட லேர்னிங் கர்வ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ரஃபி வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து போட்டுருக்கீங்க. ஆ ஃபுல்லா எப்ப முடிக்க போறீங்கன்னு தெரியல. இந்த ப்ராஜெக்ட்லாம் கூட நீங்க மாத்தி நீங்க வொர்க் பண்ண ஒர்க் தான் வரணும் இங்க. ஓகேவா? குட், குட் ட்ரை. நீ இன்னும் நெறையா இருக்கு படிக்கிறதுக்கு, முடிக்கிறதுக்குலாம். பட் இப்பவே பண்ணி வச்சிருக்கீங்க. வெரி குட். ரஃபி வந்து எங்களுடைய ஸ்டூடண்ட்ப்பா. வாவ்! சுபஸ்ரீ. அப்பா! வேற லெவல் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. டவுன்லோட் ரெஸ்யூம்லாம் பட்டன் மாரி இருக்கு. வாவ்! 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 பாருங்க மை வொர்க்ஸ் போட்ருக்காங்க. ப்ரொஃபஷனல் போட்ருக்காங்க. போர்ட்ஃபோலியோஸ்க்கு ஸ்பேஸ் இருக்கு. ம். எஜுகேஷன்ஸ் போட்ருக்காங்க. ஓகே. கலர்லாம் மாத்திருங்க முடிஞ்ச வரையும். இப்ப நீங்க டெம்ப்ளேட் எடுத்து வொர்க் பண்ணாலும், இது 10 பேர் வச்சிருந்தீங்கன்னா, ஒரே மாதிரி வேலைக்கு ஆகாது. ஸோ யூ ஷுட் சேஞ்ச் த கலர்ஸ் ஃபார் யுவர் ஓன் திங். கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி பண்ணிக்கணும். இது யாரோ ஒருத்தவங்க எனக்கு அனுப்புனீங்க. உங்க ஃபைல என்னால அக்சஸ் பண்ண முடியலப்பா. நான் உங்களுக்கு அக்சஸ் கேட்டுருக்கேன். உங்களுக்கு யாருக்கா வந்ததுன்னா பாருங்க. சிவதர்ஷினி லுக்ஸ் குட். ஆ நெறைய இன்னும் உள்ள பேஜஸ்லாம் பண்ணணும். பரவால்ல நல்லாவே பண்ணியிருக்கீங்க. அப்பா! நீட்டா இருக்கு பாருங்க. மை பேக்கிரவுண்ட், பர்சனல், மை செல்ஃப், டவுன்லோட் சிவி. வாவ்! 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 மை ஸ்கில்ஸு, மை வொர்க்ஸு. வாவ்! வாவ்! செம்மையா பண்ணியிருக்கீங்க தர்ஷினி. செம்மையா இருக்கு. இன்னும் நல்லா கன்டின்யூ பண்ணி ஷேப் பண்ண ஆரம்பிங்க.
ஓகே. எல்லாம் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இது யாரு இது? டாஷ்போர்ட் நவ். ம். ஓகே. ஸோ இது வந்து மணிபாரதி பண்ணதா? சாரி நந்தினி நீங்க பண்ணதா? எஸ். நந்தினி நீங்க எங்கேயாவது யுஐ யுஎக்ஸ் படிச்சீங்களா நந்தினி ஆக்சுவலா? எங்க படிச்சீங்க நந்தினி? இந்த டூட் பேட் ஆன்லைன் ஃபிட்டாவா? சுத்தம். ஓகே. I'm not against to FITA, but their education model is not that much great actually. தெரியுமா? இங்க யாரெல்லாம் ஃபிட்டா ஸ்டூடண்ட் இருக்கீங்களான்னு தெரியாது. பட் இதுவரையும் எனக்கு வந்து ஃபிட்டாவுடைய ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் கிட்ட என்கிட்ட இதுவரையும் வந்திருக்காங்க. மீனிங் இந்த மாரி எனக்கு யுஎக்ஸ் சொல்லிக் குடுங்கன்னு சொல்ட்டு. ஓகே. உங்க எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் காட்டுறேன். ஒரு வொர்க் காட்டுறேன். அந்த வொர்க் பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் வந்து யோசிப்பீங்க. ஓகேவா? நீங்க உங்களுக்கிட்ட நெறையா கொஞ்சம் டெவலப்மென்ட் தேவைப்படுது. ஆஸ் அ நான் ஒரு பர்சனலா சொல்றேன். நந்தினி திஸ் இஸ் அ இன்புட் ஃபார் யூ. ஓகேவா? எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் டிசைன்னு ஒண்ணு இருக்கு. நந்தினி ஓகே. யூ நீட் டூ கோ ஃபார் அ ஸ்டாண்டர்ட் டிசைன் லேஅவுட்ஸ். நாட் லைக் யுவர் ஓன் லேஅவுட்ஸ். உங்களுக்கு ஓன் லேஅவுட், ஸ்டாண்டர்ட் லேஅவுட்னுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா உங்களுடைய நோட் பண்ணிக்கங்க கைஸ். எல்லாமே நோட் பண்ணிக்கங்க. Google மெட்டீரியல் டிசைன். யாருக்கெல்லாம் தெரியும் Google மெட்டீரியல் டிசைன்? யாராருக்கெல்லாம் தெரியும் Google மெட்டீரியல் டிசைன்? நந்தினி உங்களுக்கு தெரியுமா? இந்த மெட்டீரியல் டிசைன்க்குள்ள போயிட்டீங்கன்னா, ஓகே. இதான் வெப்சைட் நான் இப்ப ஓப்பன் பண்ணி தெரியும் உங்களுக்கு. இது வந்து Google கம்பெனியோடைய எல்லா விதமான OSக்குமே இவன் என்ன பண்ணியிருக்கான், ப்ரீ டிஃபைன்டா டெம்ப்ளேட்ஸ், டிசைன்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டா முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி இத நான் பார்த்ததே கிடையாது. இப்ப தான் நான் பார்க்குறேன்னா, அப்படி சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். அதாவது இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல சார். மெட்டீரியல் டிசைன் இப்ப தான் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னா, அப்படி சொல்லி போடுங்க. உங்களுக்கு யுஐ வரும்போது வரும் ரஃபீக். ஓகே. சிவதர்ஷினி உங்களுக்கு யுஐ வந்ததுக்கப்புறம் வரும். இது வந்து யுஐ சப்ஜெக்ட். எஸ். நந்தகுமார். ஓகே. வேற யார் இருக்கிறது? தீபிகா. யாஹ்! யூ டூ. இட்ஸ் a நியூ திங். ஓகே. அடுத்து அடுத்து யாருப்பா? சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியுமா? இந்த மாரி மெட்டீரியல் டிசைனுக்கு தெரியுமா? யாராருக்கெல்லாம் தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது மெட்டீரியல் டிசைன் இதுக்கு முன்னாடி இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னவங்க போட சொன்னேன். திவ்யாவுக்குலாம் தெரியலன்னா அவ்வளோதான். கதை முடிஞ்சுதுன்னு நெனச்சுக்க வேண்டியது தான். யூ ஆர் அ ப்ரவுட் டிமென்டியன். கரெக்ட்டா? ஸோ யூ ஷுட் நோ திஸ். ஓகேப்பா. ஸோ நான் வந்து எந்த அகாடமிக்கும் அகைன்ஸ்ட் கிடையாது. ஓகே. எந்த ஒரு பெர்சனுக்கும் அகைன்ஸ்ட் கிடையாது. பட் ஃபிட்டா வந்து தே ஆர் நாட் டூயிங் குட் வொர்க்ஸ் ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க பண்றத பார்த்தா. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து தப்பு தப்பா டிசைன் சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க.
Even Lafni, you are from also FITA, right? I don't know, your designing skill little good comparatively. I don't know how you learned those things. நீங்களா பிராக்டிஸ் பண்ணதுனால தான்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட்டா? ஓகே. நந்தினி, நான் உங்களுக்கு சின்ன பிரதர்ஹுட்லருந்து நான் சொல்ற ஒரு இன்புட்டு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட் இருக்குதும்மா. ஓகே. தேர் வாஸ் அ டெம்ப்ளேட். தேர் வாஸ் அ டெம்ப்ளேட்ஸ் ஆர் அவைலபிள். ஓஎஸ் டிசைன்ஸ் ஆர் அவைலபிள். டிசைன் கிட்ஸ் ஆர் அவைலபிள். நோட் பண்ணிக்கங்க கைஸ். டிசைன் கிட்டு. டிசைனு, கிட்டு, ஓஎஸ் அப்படின்னு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. இங்க நான் இப்ப ஆண்ட்ராய்டுன்னு டைப் பண்ண போறேன். ஓகே. இல்ல நான் என்ன டைப் பண்றேன், ஐ அம் கோயிங் டூ டிசைன் ரிசோர்ஸஸ். இதோ பாருங்க யுஐ கிட்ன்னு போடுறேன். யுஐ கிட் இங்க மேல போனீங்கன்னா இங்கேயே இருக்கு பாருங்க. யுஐ கிட்ஸ். இதோ இருக்கு பாருங்க. மெட்டீரியல் 3ன்னு இருக்கா? இந்த மெட்டீரியல் 3ன்ற கிட் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுளோடையதுப்பா. யாரோடையது? கூகுள் கம்பெனியோடது. ஆமா. இப்போ இத நீங்க ஃபிக்மால ஓப்பன் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அசெட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும் டெம்ப்ளேட்டடா. நீங்க எல்லாத்தையும் புதுசா உருவாக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையவே கிடையாது. பட்டன் வேணுமா? இருக்கும். லேபிள் வேணுமா? இருக்கும். ஸ்க்ரீன் வேணுமா? இருக்கும். எல்லாம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் புதுசா ஓப்பன் பண்றீங்க. புதுசா வச்சிருக்கீங்க. ஸோ புதுசா ஓப்பன் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அலைன்மென்ட் தெரிய மாட்டேங்குது. மிஸ்மேட்சஸ் ஆயிடுது. நெறைய என்ன ஆயிடுது, ஒரு ராங் கமிட்மென்ட் ஆயிடுது. இப்ப நீங்க பண்ணதுல வந்து என்னென்னலாம் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே வந்து ஆ நீங்க பண்ணியிருக்கீங்க. பட் எல்லாமே உங்களோட ஓன் டிசைன். எல்லாமே ஓன் டிசைன். நீங்களா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இதுதான் நானுமே ஆரம்பத்துல பண்ண தப்பு. நம்ப எல்லாத்தையும் கிரியேட் பண்ணக்கூடாது. வி நீட் டூ ரீயூஸ் இட். சொல்றது புரிஞ்சுதா? வி நீட் டூ ரீயூஸ் இட். ஓகே. அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. எங்கப்பா அது? இருங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். இருக்கிறாய். திஸ் இஸ் த ஒன். பப்ளிஷ். ம், ம், ம். இங்க பாத்தீங்கன்னா, இது லோட் ஆயிடுச்சு இப்பதைக்கு உங்களுக்கு. ஓகே. எங்க லோட் ஆயிருக்குன்னா, இதோ இருக்கு பாருங்க. இந்த காம்போனன்ட்ல இங்க லோட் ஆயிருக்கு பாருங்க. எல்லாமே இருக்கா? ஆக்ஷன் ஷீட்.
ஆக்ஷன் ஷீட் வந்துச்சா? இது வந்து iOS ஓட டிசைன். ஓகேவா? உங்களுக்கு இந்த லைப்ரரியிலேயே எல்லா காம்போனன்ட்டுமே வந்து கிளியரா வந்துரும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மெட்டீரியல்ல எல்லாமே இருக்கு. நீங்க பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ஆப்போட ஸ்க்ரீன் எடுக்கணுமா? ஆப் பார் ஓகேவா? டாப் ஆப் பாரு வந்துருச்சு டாப்புக்கு. அடுத்து இதான் டிசைன் சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்றதுப்பா. ஓகேவா? இது வந்து சர்ச் பார். ஓகே. இப்போ இந்த டிசைன் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அழகா பார்த்து, பார்த்து ஒர்க் பண்ணலாம். யூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் என்னது? ஆ டிசைன் கிட்ஸ் வச்சு. ஓகே. நீங்க போயிட்டு எல்லாத்தையும் ரீகிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. சொல்றது புரிஞ்சுதா? எங்களுக்கு யார் இந்த மாரி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றாங்களோ, அவங்க தான் தேவையே தவிர்த்து, கார்ப்பரேட்ட பொறுத்தவரையும் சொல்றேன். இங்க பாருங்க. இங்க எல்லா எக்ஸாம்பிள் ஆக்ஷன் ஷீட்லருந்து எல்லாமே ரெடியாவே இருக்கும். நீங்க ஏற்கனவே பண்ண டிசைன்லேருந்தே எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். நீங்க எதுவும் புதுசாலாம் அங்க கிரியேட் பண்ணாதீங்க. டோன்ட் கிரியேட் எனி நியூ லேஅவுட்ஸ், நியூ டிசைன்ஸ். ட்ரை வித் ஃபர்ஸ்ட்டு டெம்ப்ளேட் வச்சு டிசைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க எல்லாமே ரெடியா இருக்கு பாருங்க உங்களுக்கு. எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. இட்ஸ் ஆல்ரெடி ரெடிமேடா இருக்கு. பண்ண வேண்டியதெல்லாம் வந்து ஃபாண்ட்ட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, அழகா எடுத்துட்டு போட்டு எடிட் பண்ண வேண்டியது தான் உங்களோட வேல. சொல்றது புரிஞ்சுதுங்களா? கைஸ் எல்லாருக்குமே தான் சொல்றேன். நாட் ஒன்லி ஃபார் நந்தினி. இட்ஸ் ஆல் ஃபார் எவரிஒன். நீங்க போய் இந்த மாரி யூஐ கிட்டு இந்த மாரி கம்யூனிட்டீஸ்ல போய் டவுன்லோட் பண்ணி அழகா அத ரீயூஸ் பண்ணுங்க. போய் நீங்க புதுசாலாம் உருவாக்கிட்டு இருந்தீங்கன்னா, வெடிஞ்சிரும். நீங்க எத்தன நாள் கழிச்சு பண்றதுப்பா? அந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே. புரிஞ்சுதா? டிசைன் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். டிசைன் ஸ்டாண்டர்ட விட்டு வெளிய போகக்கூடாது. இந்த எலமெண்ட்ஸ யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணணும். அத பெருசாக்கவோ, குறுக்கவோ, சிறுக்கவோ கூடாது. அங்க இருக்கிறத அப்படியே யூட்டிலைஸ் பண்ணணுமே தவிர்த்து, அத வந்து குறைக்கிறது, பெருசு பண்றது, அந்த மாரி வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா ஸ்டைல்களுக்கும் இங்க பாருங்க டிசைன் சிஸ்டமே ரெடியா இருக்கு பாருங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். இங்கருந்து காப்பி உங்களுடைய ஸ்க்ரீன்ல பேஸ்ட். லார்ஜ் வேணுமா? இருக்கு. ஸ்மால் வேணுமா? இருக்கு. மீடியம் வேணுமா? இருக்கு. அதாவது இந்த இது சொன்னேன் நானு. இந்த டாப் பார் சொல்றேன். பேட்சஸ், பட்டன்ஸ், கார்ட்ஸ், கரோசல்ஸ் ஓகே. எல்லாமே இங்க ரெடிமேடா இருக்கு. நீங்க போயிட்டு எதுவுமே கிரியேட்டே பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்க புதுசா கிரியேட் பண்ணாலும் இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் எல்லாமே. புரிஞ்சுதா? காட் இட்? யாருக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது? ப்ரோ டிசைன் பத்தி இவ்வளோ நாள் ஒரு கிளாரிட்டி கிடைக்காம இருந்தது. இப்ப கிடைச்சிச்சு ப்ரோ எனக்கு கிளாரிட்டி அப்படின்னு ஃபீல் பண்றவங்க யார் யாரு? எல்லாத்தையும் நாங்களே தான் கிரியேட் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தோம். நல்ல வேளை எங்களுக்கு இந்த மாரிலாம் ஒரு டெம்ப்ளேட்லாம் இருக்குதுன்னு சொல்லிக் குடுத்ததுனால, எங்களால ஈஸியா இந்த மாரி எடுத்துக்க முடியும்ன்னு ஃபீல் பண்றவங்க யார் யாரு? அததான் சொல்றேன். யுஎக்ஸ் இஸ் த இம்பார்டன்ட் ஃபேக்டர்ன்ற தவிர்த்து, டிசைன் இஸ் நாட் இம்பார்டன்ட் ஃபேக்டர்ன்னு எப்படி சொல்றது? எல்லாமே இம்பார்டன்ட் தான். கஷ்டமா இருக்கிறது சொல்றேன். யுஐ, யுஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் வரும். இல்லன்னா வரவே வராது. நீங்க இன்னமும் 2021ல இருக்கீங்க கைஸ். சாரி 24ல இருக்கிறீங்க. இன்னும் 2020ல இருக்கிற மாரியே நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்களா கிரியேட் பண்ணணும். நான்லாம் அப்படிதான். எல்லாத்தையும் நானா உட்காந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பேன். அப்பதான் வந்து சொல்லுவாங்க, இவன் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாரி மெட்டீரியல் டிசைன்லாம் இருக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படின்னு கேட்பாங்க. ஆமா. இதுல இப்ப நீங்க இந்த நான் வொர்க் பண்ண இந்த இந்த இப்ப நான் சொல்லிக் குடுக்குற பேட்டர்ன்ல பண்ணீங்கன்னா, அப்படியே டிராக் அண்ட் டிராப் கன்சிஸ்டன்சி மட்டும் தான் பார்க்கணும் நீங்க. அதே மாரி நான் சொல்றேன். சுருக்கவோ, பெருக்கவோ கூடாது. ஏன்னா எல்லாமே ரெடிமேட் ஃபார் மொபைல் டெம்ப்ளேட். அத வந்து எடுத்துட்டு வந்து போட்டதுக்கப்புறம், கொஞ்சம் சின்னதா இருக்குதுல்ல, பெருசு பண்ணுவோமா? அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக்கக்கூடாது, சின்னதாக்கக்கூடாது. தேவைப்பட்டதுன்னா பண்ணுங்க. ஆனா தட் ஷுட் பி கன்சிஸ்டன்சி. ஒரு விஷயத்த வந்து
அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல என்ன போடுறீங்களோ, அதுதான் உங்களோட ரூல்ஸ். கடைசி பேஜ் வரையும் இருக்கணும். கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சுதா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அகாடமிலயுமே சொல்லிக் குடுக்க மாட்றாங்க ப்ராப்பரா. தட் இஸ் த திங் ஐ அம் ஃபேசிங் லாட் ஆஃப் சேலஞ்சஸ் ரைட் நவ். எல்லாருக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லாம் ஓகே தான். பட் இட்ஸ் நாட் அ குட் திங். எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லிக் குடுத்தா என்ன? சொல்லியே குடுக்க மாட்றாங்க. எனக்கு ஈவன் தட் குவியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. எனிவே அவங்கவங்களோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நம்மளோட பேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதான் வித்தியாசம். ஓகே. நந்தினி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதாம்மா? எஸ். ஓகே. இது யாரு? திவ்யாவுதா? சுபஸ்ரீ இது. ஓகே. டன், டன். ம். சுபஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க பண்ண டிசைனுக்கும், இங்கேயும் சில வித்தியாசங்கள் பார்க்க முடியுதான்னு பாருங்க. இப்போ இதுலயுமே ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது ஆக்சுவலி. இந்த இதெல்லாம் கண்ணுக்கே தெரியல. எந்த கண்ணுக்கு தெரியல? இந்த வியூ மேப்ன்றது எனக்கு கண்ணுக்கு தெரியலை. லைட் கலர் பட் டெக்ஸ்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா தெரியுதுன்னு தெரியல. நீங்க கலர் கோட்ல கொஞ்சம் செக் பண்ணி ஒர்க் பண்ணலாம். அதே மாரி இந்த கலர் கோட் இஸ் நாட் தட் மச் கிரேட். ஓகே. இந்த இந்த கலர் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப எடுத்துக்க கூட வகையில் இல்லை. ரொம்ப லைட்டா இருக்கு. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். இந்த கன்டினியூவோட சைஸ் என்ன வச்சிருக்கீங்க? ஆ பட்டனோட சைஸு எங்க இருக்கிறது இங்கே? டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருக்கீங்க? ம். ஓகே. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.11 பிக்சல் வச்சிருக்கீங்க. ஓகே. கைஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. இதுல ஒரு இதான் கன்சிஸ்டன்சி இது இப்படி தான் பார்ப்பாங்க. ஓகே. இந்த பட்டனோட சைஸ் என்னது? 7.11 ஓகே. இது வந்து 7.11. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிறதுக்கு மட்டும் என்ன ஆயிடுச்சு, சப்மிட் ஆர்டர் மட்டும் நல்லா பெருசாயிடுச்சு. ஏன் பெருசாச்சு? 13 பிக்சல் வந்துடுச்சு. ஓகே. திடீர்னு ஆர்டர்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது அத விட பெருசாயிடுச்சு. 17 பிக்சல் ஆயிடுச்சு. அதே மாரி இந்த இதெல்லாம் ஹைரார்கி நல்லாவே கலர் ஹைரார்கி நீங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். டிசைன் வந்து நல்லா இருக்கு. ஆ சுபஸ்ரீ ஓகே. டிசைன் இஸ் லுக்கிங் குட். ஓகே. நல்லா இருக்கு. பட் ஆனா அலைன்மென்ட், கன்சிஸ்டன்சி தேவைப்படுது. இப்போ எப்படி கன்சிஸ்டன்சி தேவைப்படுதுன்னா, இதான் ஃபர்ஸ்ட் பேஜ்னா, இந்த பேஜ்ல ஃபாலோ பண்றது தான் ரூலு. இந்த ரூல் தான் கடைசி பேஜ் வரையும் உங்களுக்கு இருக்கணும். திடீர்னு புதுசு புதுசா ஒரு சில விஷயத்த எடுத்துட்டு வந்து இறக்கக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? மூவி பார்த்துட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு கேரக்டர் வந்து காணாம போயிடுது. என்னடா அந்த அந்த மூவி கேரக்டர்ல ஒரு மூவில ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டர் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டரே காணாம போயிடுச்சே! அப்டின்னா அந்த படம் என்ன ஆயிடும்? அந்த படம் என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம்? யூசர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏதோ படத்துல ஏதோ மிஸ்டேக் ஏதோ ஓடல. சரியா இல்ல படம் ஓடல. படம் ஒரு இன்ட்ரஸ்டிங்காவே இல்ல.
இதெல்லாம் மனுஷனோட இன்டைரக்ட்டா மைண்ட்ல போய் என்ன சொல்லும்? "நீ வேற ஒரு ஆப்ல இருக்கிற." இந்த ஸ்க்ரீன்க்குள்ள வந்தோனே, "இது நீ ஒரு வேற ஒரு ஆப்க்குள்ள இருக்கிற." மைண்ட்ல சொல்லும். "நீ ஒரு வேற ஒரு ஆப்ல இருக்கிற." ஏன்னா ஒவ்வொரு பேஜ்ல ஒவ்வொரு புது புது விதத்த நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுக்கு சொல்றேன். இது எஸ் ஐ அம் பேக். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, யாரெல்லாம் வந்து 3 மூவி பார்த்தீங்க? 3 மூவி யாரெல்லாம் பார்த்தீங்களோ, கடகட 3ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. கம் ஆன் காய்ஸ். சீக்கிரமா வாங்க. ஒரு ஃபன் ஃபேக்ட் இருக்கு 3 மூவில. ஆல்வேஸ் ஃபேவரைட். ஓடாத படத்துக்கு ஃபேவரைட்டா? ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஒன்லி. ஆ உலகத்துக்கே ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் மட்டும் தான் பிடிக்கும். செகண்ட் ஹால்ஃப் பிடிக்காது. ஓகேவா? ஏன்னு சொன்னீங்கன்னா, தேர் இஸ் அ கன்சிஸ்டன்சி பிட்வீன் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அண்ட் செகண்ட் ஹால்ஃப் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஓகேவா? அந்த கேரக்டரோடைய அதாவது தனுஷ் கேரக்டரோடைய சுத்தி இருக்கிற எந்த கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹால்ஃப்ல ரீட்டெயின் ஆகாது. நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான் சுத்தி சுத்தி இருப்பான். கரெக்ட்டா இல்லையா? அப்போ நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஒரு படம்னாலும் சரி, ஒரு மூவினாலும் சரி, இல்ல ஒரு 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 ஆப்னாலும் சரி. ஓகே. தட் கன்சிஸ்டன்சி ஷுட் பி தேர். அதாவது மந்த்ரா மாதிரி. இதான் ஃபர்ஸ்ட் மந்த்ரா. இந்த பேஜ்ல நீங்க ஃபாலோ பண்றது தான். இப்போ இந்த டெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கீங்க? இந்த ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் இது? பிளஸ் ஜாக்கார்டான்னு போட்டிருக்கீங்களா? இங்க இருக்கிற ஃபாண்ட் என்னது? பிளஸ் ஜக்கார்டா போட்டிருக்கீங்க. சூப்பர். இப்போ அதுல அடுத்த பேஜ்ல என்ன போட்டிருக்கீங்க? அதுலயும் அதே தான் போட்டிருக்கீங்க. சூப்பர். இந்த மாரி தான் பார்ப்பாங்க. ஓகே. அதே மாரி ஃபாண்ட்டோட சைஸ். இங்க ஒரு சைஸ் வந்து நீங்க போட்டீங்க ஆல்ரெடி. ஓகே. அகைன் ஒரு புது ஃபாண்ட் சைஸ போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது. தட்ஸ் a ராங் திங். புரிஞ்சுதா? ஒரு ஒரு ஃபாண்ட் சைஸ் இங்க என்ன போட்டிருக்கீங்களோ, அதே தான். இப்போ என்ன போட்டிருக்கீங்க சைஸு? இங்க 7 பிக்சல் போட்டிருக்கீங்களா? ஐ திங்க் 7 பிக்சல்லாம் போட மாட்டாங்க. சப்போஸ் மினிமம் 14 பிக்சல் போடுவாங்க. ஓகேவா? மேபி நான் தப்பா பார்க்குறேனான்னு தெரியல. இதான் சைஸு போட்டிருக்கீங்க. ம். இது என்ன சைஸ்ன்னு தெரியல எனக்கு சரியா. பட் நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. மினிமம் 14 போடணும். ஓகேவா? இப்போ இது கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது அத விட கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இந்த வியூ மேப் கண்ணுக்கே தெரியாத மாரி இருக்கு குட்டியா. ஓகே. மேபி என்னுடைய லுக் அண்ட் ஃபீல் வந்து மொபைல் வியூல பார்த்தா மேபி சேஞ்ச் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் சொல்றேன். ஸ்டில் ஐ அம் டெல்லிங் யூ டூ மேக் த கன்சிஸ்டன்சி. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இதோ இங்க பாருங்களேன். மேனேஜ் ஆர்டர்ஸ்க்கு ஒரு சைஸ் வச்சிருக்கீங்க. ஓகே. இது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்டர்ன்னு வச்சுக்கங்க. ஓகே. சர்ச் பார் இந்த மாரிலாம் வரவே வராது. இது வந்து ராங் சர்ச் பார். சர்ச் பார் ஷுட் பி ஃபுல்லா தான் இருக்கணும். தட் ஷுட் ஹேவ் சம் மினிமம் தம்ப் ஸ்பேஸ். ஓகே. நீங்க டிசைன் பண்ணியிருக்கிறீங்க. தட்ஸ் a குட் திங். பட் ஸ்டில் தேர் இஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் நீட் டூ பி தேர். கலர் கான்ட்ராஸ்ட் இது வந்து டேஷ்போர்டா இது? உங்க எல்லாருக்கும் வந்து நான் அப்புறமேட்டு ஒரு டாஸ்க் குடுக்குறேன் நானு.
அப்புறமேட்டு நீங்க அத பண்ணுங்க. அத நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஸ்கிரீன்ஸ் ஏற்கனவே பார்த்த மொபைலோட ஸ்கிரீன்ஸ் அப்படியே டூப்ளிகேட் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஃபோன்பே, Google Pay உடைய ஸ்கிரீன்ஸ், Swiggyயோட ஸ்கிரீன்ஸ்லாம் எடுத்து ரீடிசைன் பண்ணுங்க. அத அப்படியே டிக்டோ காப்பி அடிக்கணும். அதுலருந்து ஒரு பிசுறு கூட தட்டக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஏற்கனவே பண்ண ஸ்கிரீன்லருந்து ஒரு காப்பி பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. அதாவது நீங்க புதுசா உருவாக்க தேவையில்ல. ஏற்கனவே பண்ண டிசைனே எடுத்து, அதுல பிசிறு தட்டாம அத அப்படியே டிக்டோ காப்பி பண்ணுங்க பாக்கலாம். குட் வொர்க் சுபஸ்ரீ. சூப்பரா பண்ணியிருக்கீங்க. ஐ அம் ரியலி அப்ரிஷியேட்டிங் திஸ் வொர்க். இன்னொன்னு உங்களுக்கு இன்னும் முடியல. கோர்ஸ் முடியல. கிளாஸ் தான் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டெலிவர்ட் சம் ஆஃப் த திங்ஸ் வெரி குட். சூப்பர். நல்லது. ம். அடுத்து ஆக்சுவலா இதுல நான் பார்த்த இன்னைக்கு வந்த டிசைன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆகாஷ்து வந்து பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் ஆக்சுவலி. பின்னிட்டாரு. ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுடைய எந்த மந்த் பூட் கேம்ப்னா, ஆ அக்டோபரா? செப்டம்பரு, ம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஆ ஆகஸ்ட் மந்த் தான ஸ்டார்ட் பண்ணோம் ஆகாஷ். உங்க பேட்ச் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு ஆகாஷ்? அக்டோபர். எஸ். ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அக்டோபர் பேட்ச் பெர்சனு. ஓகே. அவரு பிரசன்ட் பண்ணியிருக்கிற மாரி எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. நீட்டா பிரசன்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. திஸ் இஸ் லேர்னிங். ஓகே. திஸ் இஸ் லேர்னிங் ஃப்ரம் அவர் அகாடமி ஆக்சுவலி. நான் வந்து ரொம்ப பெருமையாலாம் சொல்லிக்கல. பட் நாங்க சொல்லணும்னா யாரும் சொல்ல முடியாது. யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஆகாஷ் பண்ணியிருக்காரு பாருங்க. நீட், கன்சிஸ்டன்சி, லே அவுட். ஓகேவா? இதான் அந்த பெர்ஃபெக்ஷன் சொல்றது. ஓகே. ரியலி, ரியலி வெல் மேனர்டா, சூப்பரா செட்டில் பண்ணி, கலர் டைப்போகிராஃபி, ஐகானோகிராஃபி எல்லாத்தையும் பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காரு பாருங்க. இதுதான் லேர்னிங். இதுதான் பவர் ஆஃப் லேர்னிங்ன்றது. ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட படிச்ச ஒரு ஒரு ஓகேவா? பிராக்டிஸ் பண்ணி, இன்னைக்கு ஒரு அவுட்புட் பார்க்கும்போது, அதுல ஒரு நீட்னஸ் இருக்கு பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ப ஒண்ணும் கிடையாது. இத அப்படியே என்ன பண்ணுவாரு அவரு, அழகா எக்ஸ்போர்ட் பண்ணி பிகன்ஸ்ல போட்டுவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஆப் முடிஞ்சிருச்சு. எவரிதிங் இஸ் டன். எல்லாமே ரெடியா இருக்கு. லோ ஃபைலிட்டி இருக்கு, ஹை ஃபைலிட்டி இருக்கு, பேமெண்ட் ஸ்கிரீன்ஸ் இருக்கு. எல்லாமே ஓகே. என்னுடைய வொர்க் நான் காட்டுறேன் பாருங்க. நான் அந்த அளவுல நல்லா பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஏதோ பண்ணியிருப்பேன். எஸ். இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த வொர்க். ஓகே. இந்த லோ ஃபைலிட்டி இதுதான். ஒரு செகண்ட் கைஸ். ஓகே. கமிங் பேக் டூ அவர் டிசைன். ஓகேவா? ஆ நீங்க இதுல நான் என்ன சொல்லுவேன் ஆகாஷ் உங்களுக்கு, இதுல இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர புரிஞ்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நீங்க போட்டுருக்கலாம். இப்போ நீங்க ஒரு இடத்துல புரிஞ்சுகிட்டு வேலை செஞ்சிருக்கீங்கல்ல, அதே மாரி இங்க எனக்கு வந்து ஒண்ணு வயர் ஃப்ளோ. கைஸ் வயர் ஃப்ளோன்னா என்னன்னு தெரியுமா? வயர் ஃப்ரேமிங் உடைய ஃப்ளோவ பார்த்திருக்கீங்களா? வயர் ஃப்ளோ.
வயர் ஃப்ளோன்றது என்ன தெரியுமா? நீங்க வந்து வயர் ஃப்ரேமிங் அந்த புரோட்டோடைப்பிங் பண்ணுவீங்கல்ல, அது இங்கருந்து இங்க போகுது, இங்கருந்து இங்க வருது அப்டி சொல்ட்டு அந்த மாரி போடுறதுக்கு பேரு வயர் ஃப்ளோ. இதுல மிஸ் ஆகுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் ஒண்ணே ஒண்ணு தான். இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர், யூசர் ஃப்ளோ. இது 2 மட்டும் இதுல போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், வேற லெவல். இந்த டிசைன்ல நீங்க பண்ண வேண்டியது அதுதான். ஆட் இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர் அண்ட் யூசர் ஃப்ளோ. அதுக்கேத்த மாரி பண்ணதுக்கப்புறம், யூசர் ஃப்ளோ போட்டதுக்கப்புறம் வயர் ஃப்ளோ போடுங்க. வயர் ஃப்ளோனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு புரோட்டோடைப் பண்ணதுக்கப்புறம் அந்த வயர் வயரா வரும்ல, அந்த ஃபோட்டோவ தான் வயர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. உங்க யாராருக்கெல்லாம் தெரியும் வயர் ஃப்ளோனா என்னன்னு சொல்ட்டு? புதுசு புதுசா ஏதாவது சொல்லினே இருக்கிறாரு இவரு வந்து. அப்படின்னு ஏதாவது தோணுதா? வயர் ஃப்ளோ. யாராருக்கெல்லாம் தெரியும் வயர் ஃப்ளோ? தெரிஞ்சவங்கலாம் எஸ்ன்னு போடுங்க. உங்கள தான் தேடிட்டு இருக்கேன். எதனா ஒரு நல்ல ஆப் டெமோ காட்டுறதுக்கு. வயர் ஃப்ளோ. வயர் ஃப்ளோனா என்ன தெரியுமா? எஸ். பிரின்சஸ் லாக்டா. மை ஹோம். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். வயர் ஃப்ளோ. வயர் ஃப்ரேம் இல்ல, வயர் ஃப்ளோ. புதுசா தான் இருக்கும். ஏன்னா, இதெல்லாம் யாரும் நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறது கிடையாது, ப்ராப்பரா. இதோ பாருங்க கைஸ். இதோ இருக்குல்ல. இந்த மாரி இந்த இந்த லைன்லாம் போகுது பார்த்தீங்களா? இது வந்து புரோட்டோடைப் போடும்போது வர்றது. இத அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்க்ரீனா கேப்சர் பண்ணி, அத அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், அதில போய் பேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வயர் ஃப்ரேம். சாரி வயர் ஃப்ளோ. தெரியுதா? யாருக்கெல்லாம் தெரியுது? இந்த மாரி வயர் ஃப்ளோ. இதான் வயர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கருந்து இது போகுது, இங்கருந்து இது வருது, இங்கருந்து இது வருதுன்னு சொல்ட்டு, அந்த மாரி ஒரு இது பண்ணி குடுக்குறதுக்கு பேரு வயர் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சிஎஸ்கேவுக்கு வந்து இந்த வாட்டி ஆப் டிசைன் பண்ணி குடுத்தேன். ஐ காட் செலக்டட். மீனிங் அது ஏற்கனவே நான் வொர்க் பண்ண கம்பெனி தான். அவங்க தே ஹேவ் அப்ரோச்ட் மீ. ஐ ஹேவ் கிவன் அ டிசைன் டூ தெம். இதோடைய வொர்த் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? இந்த ஸ்கிரீன்ஸ் தான் குடுத்தோம் நாங்க அவங்களுக்கு. லாகின், ரிஜிஸ்ட்ரேஷன், ஒரு நியூஸ் ரீடிங், சிஎஸ்கே டிவி, நியூஸு, வ்ளாக்ஸ் அவ்வளோதான். இந்த ஸ்கிரீன்ஸ் பண்ணதுக்கு எவ்வளோ நாங்க வாங்கியிருப்போம்னு நெனைக்கிறீங்க? தெரிஞ்சவங்க ஐ மீன் கெஸ் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க.
15K சுபஸ்ரீ ஓகே. 1,00,000 ரஃபி ஓகே. 50K சிவதர்ஷினி ஓகே. வேற 3,00,000 ஓகே. ராம்குமார், லவ்னி 50K, நந்தினி சுரேஷ் 80K ஓகே. 20 to 30K ஃப்ரம் நந்தகுமார், திவ்யா 10K, மணிபாரதி 50K, சுகன் 50K, ராகவன் 2,00,000 ஓகே. ஓகே. இந்த டிசைனுக்கு வந்து நாங்க வாங்குன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,50,000. ஆக்சுவலா எங்களுடைய பிளான் வந்து ரூ. 5,00,000 போடுறது. இந்த பில் வந்து ரூ. 5,00,000 போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் விஷயம் என்னன்னா, 5 ஸ்க்ரீன் மட்டும் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. 5 ஸ்க்ரீனுக்கு நான் ரூ. 5,00,000 போட்டேன்னா, அவங்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா, "ஏய் யார்றா நீங்க? இப்படி வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, வி மேட் 1.5 லேக் ரூ. 1,50,000 வி சார்ஜ்டு. 2 பேரும் வொர்க் பண்ணோம். சாரி 3 பேரும் வொர்க் பண்ணோம். ஓகேவா? 3 பேர் வொர்க் பண்ணி வி ஷேர்ட் தி அமௌண்ட். இதுல 3 பேர் ஏன் ப்ரோ வொர்க் பண்ணீங்கன்னா, ஏன்னா இவங்க ஸ்டேக் ஹோல்டர் கூட மீட்டிங்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணணும். நான் இல்லன்னா ஒருத்தர் இருக்கணும். ஒருத்தர் இல்லன்னா ஒருத்தர் இருப்பாங்க அப்டி சொல்லிட்டு நாங்க மொத்தம் 3 பேர வச்சுக்கிட்டோம் இந்த ப்ராஜெக்ட்ல. ஒரு ஜூனியர் ரிசோர்ஸ். உங்கள மாதிரி ஏதோ ஒரு ரிசோர்ஸ் கூட நாங்க உள்ள வச்சுக்கிட்டோம். நீங்க அந்த மாரி ஜூனியர் ரிசோர்ஸ் கூட என் கூட வந்துட்டீங்கன்னா, நானே கூட உங்களுக்கு ஒர்க்லாம் குடுப்பேன்பா. ஆனா அதுக்கு ஸ்ட்ராங்கான டிசைன் வரணும் உங்ககிட்ட இருந்து. இந்த பையன்கிட்ட குடுத்தா நம்மளுக்கு வந்துரும்பா ஒர்க் அப்டின்ற அந்த நம்பிக்கை வந்தா மட்டும் தான் நான் உங்கள எடுப்பேன்பா உள்ள. இல்லன்னா ப்ராஜெக்ட்ல நான் எடுக்க மாட்டேன். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ யார் யார் தெரியுமா? இதுல ஒர்க் பண்ணது இதோ இருக்காரு பாருங்க. பிரபு. இவரும் நானும் தான் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணது. ஓகேவா? நாங்க 2 பேர் தான் ஷேர் பண்ணிக்கிட்டோம். பட் ஒய் ஐ அம் டெல்லிங் திஸ் எந்த கிளையன்ட்க்கு வந்து நீங்க அதிகமா சார்ஜ் போடலான்றத, அந்த கிளையன்ட்டோடைய வொர்க்க பொறுத்து இருக்குது. அந்த கிளையன்ட்டோடைய ஸ்டேக் ஹோல்டர் அவங்களுடைய எந்த அளவுக்கு இன்வால்வ்மென்ட் பண்ணுவாங்கன்றத பொறுத்து இருக்கு. ஓகே. இப்ப சிஎஸ்கே உடைய பெர் ஆனம் ரெவென்யூ டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000, 3000 கோடி. எவ்வளோ? 2000, 3000 கோடி. நான் சிஎஸ்கேவ குளோஸா பார்த்ததுனால சொல்றேன். ஓகே. ஒரு ஒரு வருஷத்துக்கு மினிமம் டர்ன் ஓவராவே அவங்களுக்கு 1000 குரோர்ஸ் சாதாரணமா வந்துரும். ஸோ நாளாவ நாளாவ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கோடிக்கணக்கில அதிகமாயின்னு தான் இருக்குது அவங்க கிட்ட. சொல்றது புரிஞ்சுதா? ரூ. 1,50,000 5 ஸ்கிரீனு. இதுக்கு நாங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து 30 டேஸ். என்ன ப்ரோ சொல்றீங்க? 5 ஸ்கிரீனுக்கு 30 டேஸா? நாங்க 15 நாளே குடுத்துருப்போம். பட் ஆனா ரூ. 1,00,000 தான் சார்ஜ் பண்ணியிருக்க முடியும். ஸோ தட் டேஸ் டைம் ரொம்ப முக்கியம். நீங்க உங்களால முடிஞ்சா கூட, லைக் உங்களால வந்து ஒரே நாள்ல கூட முடிஞ்சிரும் அப்டின்னா கூட, கொஞ்சம் பொறுமையா டைம் எடுத்து தான் பண்ணணும். போண்டாவே 4 மணிக்கு தான் போடுவாங்க. பொறுமையா செய்வோம். ஓகேவா? ஸோ அதனால எல்லாத்தையும் ப்ராப்பரா கேட்டுக்கிட்டு வேலை செய்றது பெட்டர். ஓகே. காட் இட்? ஸோ ஆகாஷ்க்கு இதுதான். வயர் ஃப்ளோ போடலாம். ஏன்னா ஃப்ளோ தெரியாதுல்ல. நீங்க எடுத்துட்டு வந்து போட்டுருக்கீங்க. எனக்கு ஃப்ளோ தெரியணும்ல. எங்கருந்து எது போதுன்னு சொல்ட்டு. அந்த மாரி ஃப்ளோ டயகிராம் போடலாம். அப்படி இல்லன்னா யூசர் ஃப்ளோ இல்ல இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர் டூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் இஸ் வொர்க்கிங் அப்படின்றது. ஓகே. நான் வேற யாரோட டிசைன்ஸ் ஏதாவது பார்க்க வேண்டியது இருக்குன்னா சொல்லுங்கப்பா பார்த்துருவோம். எஸ். எவரிதிங் ஹாஸ் சம் டைம். உடனே போய் நீங்க போயிட்டு நான் முடிச்சுட்டேன் சார் அப்படின்னு போய் காட்டுறதுக்கும், ப்ராப்பரா ரிக்வயர்மென்ட்ட வாங்கி ப்ராப்பரா உட்கார்ந்து வொர்க் பண்றவங்களுக்கு தான் மெச்சூரிட்டி அதிகம். ஓகே. ஸோ இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர்சன், யூ ஹேவ் டூ யூ ஹேவ் டூ டேக் அ ப்ராப்பர் டைம் பீரியட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் திவ்யா உங்களது தான் நான் ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த டேஷ்போர்ட் 24 இருக்கு இதுவா?
வெயிட் பண்ணுங்க. உங்கள்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்றேன். அதே மாரி நெறைய நெகட்டிவிட்டி பயங்கரமா இருக்கு மார்க்கெட்ல. ஓகே. நம்ப என்னத்தான் பண்ணாலும், நம்மள கொற சொல்றதுக்குன்னே ஒரு குரூப் வரும். நல்லா இருக்குன்னு ஒத்துக்க மாட்டானுங்க. நல்லா இருக்குதுன்னு அக்செப்டும் பண்ணிக்க மாட்டானுங்க. அவனும் பண்ண மாட்டான், நம்மளையும் பண்ண விட மாட்டான். அந்த மாரி ஒரு சில கேங்ஸ்லாம் வரும். தெரியுமா? உங்களது ஓப்பன் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன் நந்தினி. ஜஸ்ட் கிவ் எ மினிட் ஓகே. எப்பவுமே ஃபைலுக்கு ஒரு நேம் போட்டுருங்க திவ்யா ஓகே. ஃபைலுக்கு எப்பயுமே ஒரு இது போட்டுருங்க. ஒரு நேம் போடுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ம். எஸ் வி காட் இட். இருங்க ஷேர் பண்றேன். எஸ். இங்க பார்த்தீங்கன்னா, லோ ஃபிடிலிட்டி அழகா பென்சில்ல போட்டுருக்காங்க. நீங்க வந்து லோ ஃபிடிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, வயர் ஃப்ரேம்ல தான் போடணும்னு கூட அவசியம் இல்ல. யூ கேன் கோ வித் லோ ஃபிடிலிட்டி ஆஃப் பேப்பர் பென்சில் ஆல்சோ. என்னன்னு தெரியல ஹேங் ஆவுது. ஓகே. ஆ செகண்ட் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா திவ்யா? ஸோ இதோ இந்த செகண்ட் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா? அந்த லாகின் அண்ட் சைன் அப் போட்டிருக்கீங்க பாருங்க. அந்த ஸ்க்ரீன்ல வந்து பேக்கிரவுண்ட் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டா இருக்கிறதுனால ஃப்ரண்ட்ல இருக்கிறது தெரியல. ஸோ அதனால அதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு லேயர் போட்டுட்டு, அதில ஒப்பாசிட்டி அ ஒரு டார்க் பேக்கிரவுண்ட் போட்டு அத ஒப்பாசிட்டி கம்மி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற பட்டன்ஸ் நல்லா தெரியும். ஓகேவா? ஆ நல்லாருக்கு. பட் இன்னும் நல்லா பிராக்டிஸ் தேவைப்படுது ஆக்சுவலி. ஓகே. ஏன் சொல்றேன்னா, இந்த டேஷ்போர்ட்லாம் இருக்குல்ல, இந்த டேஷ்போர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேஷ்போர்ட்லாம் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் விட்டுருக்கலாம் நீங்க. ஓகேவா? பட் நல்லாருக்கு. டிசைன் நல்லாருக்கு. இன்னும் கொஞ்சம் ரிசீவ்டுன்றது வந்து கிரீன் கலர்ல வெறும் லேபிளா போட்டா ஓகே தான் நீங்க. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க அத வந்து டிக் மாரி குடுத்தா கூட ஓகே தான். அதே மாரி கீழ இருக்கிற மெனூஸ்லாம் வந்து ஐகான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருக்கு. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பார்க்கணும். நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா?
அதே மாரி ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் கன்சிஸ்டன்சி வேணும் லேபிள்ல. நீங்க லாஸ்ட்டா போட்டிருக்கீங்க பாருங்க. இந்த ஸ்க்ரீன் நல்லா இருக்கு. இந்த மாரி தான் லேபிள் தான் நான் கேட்கிறேன். ரிசீவ்டு, பெண்டிங்கு அந்த மாரி. ஓகேவா? இப்படி போட்டீங்கன்னா நல்லாருக்கும். இந்த மாரி பட்டன் டைப்ல போடக்கூடாது. யூ ஆர் கோயிங் டூ ஹேவ் அ இன்ஃபர்மேஷன் ஹியர். ஆக்ஷன் ஐட்டம் கிடையாது. எதெல்லாம் ஆக்ஷன் ஐட்டமா இருக்குதோ, அதுக்கு தான் பட்டன் குடுக்கணும். இப்போ இப்போ வியூ டீட்டெயில்ஸ் தான் இங்க ஆக்ஷனு. கரெக்ட்டா? இந்த பேஜ்ல வந்து வியூ டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இங்க ஆக்ஷன். மத்த எதுவுமே ஆக்ஷன் கிடையாது. அப்போ இந்த பெண்டிங்ன்றது வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன பாஸ் பண்றது தான். அதுக்கு இவ்ளோ பெரிய ஸ்பேஸ் எடுத்துக்கணுமா நீங்க? எதுக்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குதோ, அதுதான் அதிகமா வரணுமா என்ன? அப்படிலாம் கிடையாது. இன்ஃபர்மேஷன் குடுக்குறத லேபிள் மாரி யூஸ் பண்ணணும். ஆக்ஷன் ஐட்டம்னா டச் பண்ணி ஓப்பன் பண்றது. அது ரொம்ப பெருசா இருக்கணும். உங்க வியூ டீட்டெயில்ஸ் வந்து டச் பண்றது. அப்போ இந்த பட்டன்ல வந்து பெண்டிங் ஐட்டம் என்ற பட்டன் வந்து வியூ டீட்டெயில்ஸா இருக்கணும். மேல இருக்கிற இது வந்து ரிசீவ்டுன்னு இருக்கணும். அதாவது லேபிளா இருக்கணும். இதான் விஷயம். புரிஞ்சுதா? காட் இட்? ஓகேப்பா. அடுத்து யார அனுப்பியிருக்கீங்க? ஓகே, உங்களோட லஃப்னி அனுப்பியிருக்காங்க. ஓகே. கணபதி அனுப்பியிருக்காரு. என்னுடைய ஃபிக்மா வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரியல. லைட்டா மக்கார் பண்ணுது. எஸ். லஃப்னீது கணபதி இது வந்திருக்கு. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிலம்புது வெப்சைட் வந்திருக்கு. ஓகே. எஸ். மணி பாரதியும் வந்துருச்சு. ஓகே, டன். வேற எது ஏதாவது இருக்காப்பா? ஐ நீட் டூ ரிவ்யூ. ஆ ஓகே. சிலம்பு. ஸோ டன், டன், டன். ஓகே. லஃப்னி உங்களோட இது டிசைனு வந்துருச்சு. இத இருங்க நான் ஷேர் பண்றேன் ஸ்க்ரீன. இதானே? ஓகே. உங்க எல்லாருக்கும் வந்து லேபிளிங்ன்னு ஒண்ணு இருக்கு. தெரியுமா? லேபிளிங். அதாவது லேபிளிங்ன்னா, என்னோட டிசைன வந்து அடுக்குறதுன்னு சொல்றது. என்னது? டிசைன வந்து அடுக்குறது. டிசைன வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து டிசைன் பண்ணி அலைன் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு லேபிளிங் சொல்லுவாங்க. அந்த லேபிளிங் நீங்க கத்துக்கணும். ஓகே. உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் காட்டலான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணுங்க. எஸ். இதுல பண்ணிடுவோம் நம்ப. லேபிளிங்ன்னா என்ன எப்படி தெரியுமா? லஃப்னி. லஃப்னி மட்டும் இல்ல. எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. லேபிளிங்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இதோ பாருங்க.
இங்க பார்த்தீங்கன்னா, இதான் பேஜஸ். இந்த மாரி பேஜஸ் வைஸ் போட்டு கவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ். ஓகே. அதுக்கு அடுத்து பேஜோட இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் ரிசர்ச். என்னது? ஆப் ரிசர்ச். இந்த மாரி போட்டு உங்களுடைய ஃபிக்மாவ நீங்க என்ன பண்ணணும், இது பண்ணணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் பெர்சோனா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எம்பதி மேப்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் ஃப்ளோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லோ ஃபைலிட்டி டிசைன் போடுறீங்கன்னா, லோ ஃபை. லோ ஃபைல ஃபர்ஸ்ட்டு மொபைலு. ஓகேவா? அடுத்து மொபைல் போட்டீங்களா? மொபைலுக்கு அப்புறம் வெப் ஆப். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபை. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்பு. இப்படி போடுவாங்க. ஓகே. இந்த மாரி நீங்க என்ன பண்ணணும், உங்க ஃபைல் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். தெரிதுங்களா? இந்த மாரி போடும்போது எவ்வளோ ஈஸியா இருக்கு. அதே மாரி டேட் வைஸ் இதுல என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. 23, 24 சாரி 12, 2024 இப்படி போட்டாங்கன்னா, எந்த டேட்ல எது ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாரி. நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தா அப்படிதான் இருக்கும். டிராஃப்ட்ல எத்தன வேணா ஓப்பன் பண்ணலாம். லைவ்ல இருக்கிற வெப்சைட் மட்டும் தான் அத்தன ஓப்பன் பண்ண முடியாது. நந்தகுமார். இதுவுமே டிராஃப்ட்ல தான் பண்றேன் பாருங்க. டிராஃப்ட்ல நீங்க பண்ணி வச்சுக்கணும். இத ஏன் நான் பண்ண சொல்றேன் அப்டின்னா, உங்களுடைய இன்டர்வியூவர் வந்து கேட்பாங்க. ஷோ யுவர் ஃபிக்மா, ஓப்பன் யுவர் ஃபிக்மா ஃபைல், ஷோ த ஃபைல் ஃபார்மேட், ஷோ த திங்ஸ் அப்டின்னுவாங்க. இப்ப நீங்க இங்க தான் வொர்க் பண்ணணும். இதோ பாருங்க லேபிள். இப்டி போட்டு ஃபர்ஸ்ட் லேபிள். அந்த லேபிளுக்கு மேல ஒரு இது டைட்டில். ஓகேவா? இங்க டைட்டில் வச்சுக்கணும். அடுத்து அடுத்த ஒரு இது. ஓகே. அடுத்த ஒரு செக்மென்ட். அடுத்து அதுக்கு ஒரு லேபிள். இந்த மாரி வொர்க் பண்ணணும். லேபிளிங் போட்டு வொர்க் பண்ணணும். அப்பதான் உங்களுடைய ஆப் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். உங்க ஃபிக்மாவே வந்து அலைன்டா இருக்கும். ஓகே. கணபதி உங்க டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஓகே. பட் ஆனா ஸ்டாண்டர்ட்ல இல்ல. நான் ஸ்டாண்டர்டுக்கு ஒண்ணு பண்ண சொல்லியிருக்கேன். என்ன ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸு, ஆ ஆண்ட்ராய்டு, iOS இது எல்லாத்துக்குமே ஏற்கனவே டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுலருந்து எடுத்து போட்டு வொர்க் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்களா எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். காட் இட்? நீங்களா எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. அந்த ஏற்கனவே இருக்கிற டிசைன் சிஸ்டத்த யுட்டிலைஸ் பண்ணி பண்ணுங்க. நல்லா இருக்கு. நீட்டா இருக்கு. பட் ஏதோ ஒரு ரொம்ப ஏன்ஷியன்ட் காலத்து டிசைன் மாரி இருக்கு. அதாவது இந்த 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 ஆர்ட்போர்டே சொல்றேன். இந்த ஆண்ட்ராய்டு ஸ்மால் ஆர்ட்போர்ட்லாம் பழைய ஆண்ட்ராய்டு இது. இப்பலாம் வந்து iPhone 14 தான் டிசைன் பண்ற சைஸ். ஓகேவா? ஓகே. கமிங் பேக் டூ லஃப்னிஸ் வொர்க். நீங்க அந்த மாரி இதுக்கெல்லாம் லேபலிங் குடுக்கணும் லஃப்னி. ஓகே. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, இதெல்லாம் லேபிளிங்ல இருக்கணும். லேபிளிங் பண்ணி, இது வந்து லோ ஃபைலிட்டி, இது வந்து ஹை ஃபைலிட்டி அப்படின்னு லேபிள் போடணும். ஓகேவா? லஃப்னி குட் வொர்க் லஃப்னி. ஆக்சுவலா நல்லா பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. நீட்டா இருக்கு. கலர் கான்ட்ராஸ்ட்டும் செம்மையா இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, மெனு எது செலக்ட் ஆயிருக்கு, எது செலக்ட் ஆவல, எல்லாம் பக்காவா இருக்கு. குட் குட் வொர்க். இங்க பாருங்க.
இதுதான் நான் சொன்னேன். எதுக்கு வந்து ஹைலைட் பண்ணணுமோ, அதுக்கு மட்டும் ஹைலைட் பண்ணலான்னு சொல்ட்டு. அதே மாரி பெண்டிங்குக்கு வந்து இந்த கலர் போடணும்னு அவசியம் இல்ல. ஒரு யூ கேன் மேக் ஆரஞ்ச் ஆர் கைண்ட் ஆஃப் yellow, ஆரஞ்ச் சம்திங் லைக் தட். நல்லா வொர்க் பண்றீங்க லஃப்னி. பட் மேட்டர் என்னன்னா, நீங்க பிரசன்டேஷன்ல வந்து யூ நீட் டூ ஃபோக்கஸ். பிரசன்டேஷன் என்னது? பிரசன்டேஷன் என்னது சொல்லுங்க பாக்கலாம்? இப்ப ஆகாஷ் பண்ணியிருந்தாரு பாருங்க. அதான் பிரசன்டேஷன். திவ்யா பண்ணியிருக்காங்க பாருங்க. இதான் பிரசன்டேஷன். இந்த மாரி பிரசன்ட் பண்ணணும். யூ ஷுட். ஓகே. குட் வொர்க். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்கப்பா. சிலம்பரசன். லேர்ன் அபௌட் மை சர்வீஸ். அபௌட் அஸ், எஜுகேஷன், ஸ்கில்ஸு. வாவ்! 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 அமேசிங்கா இருக்கேப்பா! ஃபாண்ட் கொஞ்சம் மாத்தலாம். ஆ இந்த மாரி கர்சிவ் ஃபாண்ட் இந்த இந்த மாரி அலைன்மென்ட் இந்த மாரி ஃபாண்ட்லாம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க சைட்ல. இட் ஷுட் பி அ வெரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் ஃபாண்ட்டா இருக்கும். இந்த மாரி கர்சிவ் ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. புரிஞ்சுதுங்களா? எஸ். எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர். இந்த ஃபாண்ட்லாம் கொஞ்சம் மாத்திருங்க. இந்த தலைப்பு இந்த ஹெட்டிங் பார்ட் இந்த ஹெட்டிங்ஸ்லாம் கிளியர் பண்ணிடுங்க. வேண்டாம். ஓகே. இந்த பாருங்க. இந்த மெனு வந்து எனக்கு கலரே தெரியல. யார் பண்ணது இந்த வொர்க்க? மணிபாரதி. நீங்க பண்ணது. கலர் கான்ட்ராஸ்ட்ல வொர்க் பண்ண சொன்னேனா இல்லையா? நான் நேத்து சொன்னேனா? கலர் சைக்காலஜி படிக்கணும் நீங்கன்னு சொல்ட்டு. நீங்க மெனுல எனக்கு எது வச்சா இந்த கலர் தெரியும். நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இட் ஷுட் பி இப்ப நீங்க லைட் கலரா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. டெக்ஸ்ட் எல்லாம் பிளாக்ல இருந்தா தெரியும். அப்போ ஒயிட் கலர் போட்டீங்கன்னா, இந்த கலர் தெரியும் உங்களுக்கு. சோ அப்போ யூ நீட் டூ வொர்க் ஆன் தி கலர் சைக்காலஜி ஹியர். இதுவுமே இந்த கிரீன் போட்டா தெரியுதா? தெரியவே இல்ல. இங்க டெக்ஸ்ட் தெரியுதா? தெரியவே இல்ல. அப்போ யூ ஷுட் வொர்க் ஆன் தி டெக்ஸ்ட் அண்ட் டைப்போகிராபிஸ். கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி வேணும். நல்லா இருக்கு. பட் ஆனா யூ ஷுட் வொர்க் ஆன் தி கன்சிஸ்டன்சி மணிபாரதி. ரீவொர்க் பண்ணுங்க. இன்னும் முடிக்கலன்னு எனக்கு தெரியும். பண்ணுங்க. ஓகே. எஸ். ஓகேப்பா. ஆ ஐ அம் வெரி ஹேப்பி. எல்லாரும் நெறைய பேர் வந்து அவங்கவங்க வொர்க்க பண்ணிட்டீங்க. சூப்பரா பண்ணியிருக்கீங்க. நல்லா பண்ணாதவங்க, நல்லா பண்ணவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு. உங்களுக்குள்ளயே ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி, நீங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணி, நீங்களே வந்து என்ன பண்ண ஆரம்பிங்க, ஒரு டீம்ம ஃபார்ம் பண்ணி, நீங்களே வொர்க் பண்ண ஆரம்பிங்க. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ, நீங்களே ஒரு டீம்ம ஃபார்ம் பண்ணி, நீங்களே வொர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே? யாரெல்லாம் வந்து எதுல டவுட்டா இருக்கீங்களோ, அவங்க கிட்ட மத்தவங்க கிட்ட கேட்டுக்கங்க ஒரு டைம். காட் இட்? உங்களுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா, ரீஷேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஃபைன். நேத்து ஒரு ப்ளாக் போட்டிருந்தோம். யாரெல்லாம் படிச்சீங்கன்னு தெரியல. ஸோ, ஐ அம் ஷேரிங் திஸ் ப்ளாக் டூ யூ கைஸ். இது வந்து ஒரு சக்சஸ் ஸ்டோரி ஆஃப் அவர் ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. ஸோ, இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட படிச்ச பசங்க ரைட் நவ். அதாவது பாண்டிச்சேரியில மட்டும் படிச்ச பசங்க.
இன்னும் நெறைய பேர் இருக்கிறாங்க. நான் வந்து அத பத்திலாம் இன்னும் நெறைய எழுதப் போறேன் இதுக்கப்புறம் தான். ஓகே. கீப் ஃபாலோ மீ ஆன் அவர் ஃபாலோ அஸ் ஆன் அவர் வ்ளாக்ஸ். ஓகேவா? ரொம்ப ஹாப்பி தான்பா. நீங்க எல்லாரும் நல்லா வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இத கன்டின்யூ பண்ணுங்க. ஓகே. ஆ வ யார் யாரெல்லாம் வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களோ, இப்போ லஃப்னி, யாருக்கெல்லாம் டைம் இருக்கோ, ஆகாஷ், நீங்க கூட சொல்லிக் குடுக்கலாம் யாருக்கும். ஓகே. விக்னேஷ், நீங்க வந்து என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. ஏதாவது பண்ணாம இருக்குதா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்றீங்கன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. ஓகேவா? ஐ நீட் த பார்ட்டிசிபேஷன்ஸ். ஒரு ஒரு நீங்க வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே அந்த ஃப்ளோ வந்துரும். ஓகே. ஸோ எல்லாரும் ஒரு குரூப்பா இருந்து ஒண்ணா வொர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. யாருக்காவது டவுட் இருந்ததுன்னா, பீப்பிளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஈஷாந்தி வந்து எப்பயாவது உங்களுக்கு அவைலபிலிட்டி யாருக்காவது வேணும்னா, ஈஷாந்தி நீங்க யாராவது பிங் பண்ணுங்க. உங்களுக்கு குரூப்லயே பிங் பண்ணுங்க. அவைலபிலிட்டி கேட்டு. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் அவைலபிளா இருக்காங்களோ, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் எனிஒன் ஹூ ஹேவ் அ குட் டைம், கான்ஃபிடென்ட். தே கேன் ஹெல்ப் அதர் பீப்பிள். நீங்க எல்லாம் குரூப்பா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது தான்ப்பா எல்லாம் கரெக்ட்டா நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால எப்பயுமே வந்து குரூப்பா இருங்க, கம்யூனிட்டியா இருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம வொர்க் ஷாப் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் திங்க் லைக் தட். எப்பயுமே ஒரு கும்பலா இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் ஷேர் ஆகும். நெறைய மெட்டீரியல் ஷேர் ஆகும். உங்கள மத்தவங்க வந்து சில டைம் வந்து ஜாபுக்கோ, இல்ல ஏதோ ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க்குக்கோ கேட்பாங்க. நீங்க ஒருத்தவங்க கிட்ட ஃப்ரீலான்சிங் ஒர்க் குடுக்கலாம். நீங்க பிஸியா இருக்கும்போது உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஒர்க் வருதா? "என்கிட்ட இந்த மாரி ஒரு ஒர்க் இருக்கு. வேற யாராவது பண்றீங்களா?" அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ பி வித் மீ ஆன் திஸ் கம்யூனிட்டி. இது வந்து எதுக்காக நான் சொல்றேன்னா, இன்னைக்கு 27த் டே. இன்னும் ஒரு 3 டூ 4 டேஸ் வந்து இந்த கிளாஸஸ் போவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீக்லியோ இல்ல மந்த்லியோ ஒன்ஸ் தான் அதுக்கப்புறம் எப்பயாவது மீட் பண்ணுவோம். அதுவும் நீங்க வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கூட சில டைம் வராம கூட போலாம். ஸோ அதனால பி வித் மீ இன் திஸ் கம்யூனிட்டி. ஓகே. குரூப்ப விட்டு லெஃப்ட் ஆவுறதோ, இல்ல அ கம்யூனிட்டி விட்டு வெளிய போறதோ, அது உங்களோட விருப்பம். பட் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ கிடைச்சுட்டே இருக்கும். அவ்வளவுதான். காட் இட்? ஓகே. There was a lot of growth is happening right now in our community. இதுதான் உண்ம. யாரெல்லாம் அத ஒத்துக்கிறீங்க? உங்க உங்க எல்லாருக்கும் ஒரு குரோத் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? லாஸ்ட் 27 டேஸா நடந்துட்டு இருக்கிற இந்த இந்த வொர்க் ஷாப்ல என்ன குரோத்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க? அதே மாரி இன்னைக்கு லேர்னிங் என்னலாம் எடுத்துக்கிட்டீங்க? வாட் அண்ட் ஆல் த கீ டேக்அவேஸ் டுடே?
What are the key takeaways? Google material design, design kit, material design, line alignment, labeling, Figma file structuring, material design, design kit, wire flow, labeling, alignment, color contrast. Okay. இன்னொரு விஷயமும் இருக்குது. ஆ Figma. Figma structuring. Guys, நான் உங்க எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். வில் ஹேவ் அ குரூப். நம்ம எல்லாரையும் மெர்ஜ் பண்றோம். நம்ம ஒரு குரூப்ல மெர்ஜ் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்க வந்து கம்யூனிட்டில வந்து எல்லாரும் கூடயும் கனெக்ட் பண்ற மாரி. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ அந்த கீ டேக்அவேஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் நம்மளுடைய இதுல போடுங்க. சரியா? நம்ம குரூப்ல வந்து போடுங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட் 27 டேஸ்ல ஆஸ் ஆஃப் நவ் உங்களோட குரோத் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேவா? Okay, guys. Very happy to see all of your portfolios and your designs. பட் இது வந்து பிராக்டிஸ் ஆயிட்டே இருக்கணும். ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல டிசைனர் லைஃப் ஸ்டைல் வந்து அமையும். ஓகே. யூ கேன் கெட் குட் அமௌண்ட் ஆஃப் சேலரி. யூ கேன் கெட் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரிவார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா பிராக்டிஸ் முக்கியம் குமார்ஸ். டுமாரோ ஈவென்ட் டீட்டெயில்ஸ் நாளைக்கு ஆமா நாளைக்கு தான்ப்பா அது. நாளைக்கு 3 மணிக்கு எல்லாம் அங்க வர மாரி இருக்கும். யாரெல்லாம் வரீங்க நாளைக்கு ஈவென்ட்க்கு ஆக்சுவலி?